பேசாம இந்த சீனை ஒரு வைட் ரேஞ்சில் வச்சு ஃபினிஷ் பண்ணா நல்லா இருக்கும்ல. வைடு வேணாம்டா, இந்த சீனை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வச்சா பார்க்கிறதுக்கு இன்டென்ஸா இருக்கும். என்னம்மா எல்லாம் முடிஞ்சா? ரொம்ப நாளா எழுதிக்கிட்டே இருக்கீங்க போல. அப்ப நீங்க வேணா வந்து எழுதி கொடுங்க. ஓ ஹே, ஒர்க்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ப்ரொடியூசருக்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. உன் தம்பிக்கு ப்ரொடியூசர் கிடச்சும் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அது பண்ணுறேன்னு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நம்ம இங்கே அவன் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும். அதில் இன்னும் நான் படம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன அவன் சொல்லு? சினிமாவில் போகிற எல்லாரும் ஜெயிச்சிட முடியாதுமா. புரியுதா? புரியுது, நீ பார்க்குறது புரியுது. என்னால் போய் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டேன். ஆஸ் அ சிஸ்டராக நீ சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்பான். பார்த்துக்கோ. சந்துரு, ஸ்கிரிப்ட் முடிக்க டெட்லைன் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அது 3 monthsல முடிச்சிடலாம்க்கா. 3 months முடியலனா அதெல்லாம் முடிச்சிடலாம்க்கா. இன்னும் ஷார்ட் டிவிஷன் மட்டும் தான் இருக்கு. படம் எடுப்பேன் நம்பிக்கை இருக்கா சந்துரு உனக்கு? கண்டிப்பா எடுத்துடலாம்க்கா. நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி கிளம்புறேன்டா. ஏய், என்னக்கா நினைச்சிட்டு இருக்க? அவகிட்ட அப்படியே பிஹேவ் பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? ஏன் இப்படி பண்ற? இப்போ உனக்கு என்ன, நான் இந்த வீட்ல இருக்கிறது பிரச்சனையா? எப்பயே சொல்ல, நான் கிளம்புறேன். வயசு என்ன ஆகுது சந்துரு உனக்கு? ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து நின்ன படம் எடுக்கணும்னு நானும் சரி உங்க மாமாவும் சரி ஒரு கேள்வி கேட்டிருப்போமா? உன் கூடவே நிக்கல. இன்னைக்கு உனக்கு பொறுப்பு வரணும் 4 கேள்வி கேட்டா உனக்கு அவ்வளவு கோவம் வருதா? ஏன் கத்துற? நீங்க சும்மா இருங்க. ஆமாக்கா, கோவம் வரும். அவ்வளவு ரோஷம் இருந்தா வீட்டோட வெளில போ. ஏய், என்ன நீங்க எதுவும் பேசாதீங்க. என் மூஞ்சில முழிக்காத. மாமா நான் கிளம்புறேன் மாமா. சந்துரு இரு. இல்ல மாமா நான் கிளம்புறேன். சரி கிளம்பு போ. மாமா இல்லை சந்துரு, நீ என்ன பண்ணுறன்னு யோசிச்சு பண்ணு. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் மாமா சுகமா இருக்கா? அம்மா தின்னாங்க சுகமா இருக்கியா? இல்ல. போய் சொல்றது தானே, உன் மூஞ்ச பார்த்தாலே தேடுது. அப்படியா? ஆமா, கொஞ்சம் சிடி மாமா. அம்மா தான் எப்பயும் சிடி சிடின்னு இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. கண்டுக்காத, தட்டி விடு. சரி, சரி எனக்கு ஒரு கதை சொல்றியா?